வணக்கம். எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் கிசில்டா முரளியின் அன்பான பாசமிகு வணக்கங்கள். என் அன்புக்குரிய நண்பர்களே, இன்றைக்கு திமுக அதிமுக தொகுதி பங்கீடு எடுத்து நிறைவு செய்து விட்டார்கள். வெற்றி யாருக்கு என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக அதிமுகவை பற்றி தேமுதிக பற்றிய விவரங்களை எல்லாம் அளித்திருந்தேன். இப்பொழுது திமுக கூட்டணி அமைத்ததில் என்ன நிலைப்பாட்டில் தங்களது தொகுதி பங்கீடு பற்றிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக விளக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். திமுக தொகுதி பங்கீடு பற்றிய விமர்சனங்கள் பலருக்கு பலவிதமான கருத்துக்களை கொடுத்திருக்கிறது. சிலரினுடைய பாராட்டுக்கள், சிலரினுடைய அறியாமை, சிலரினுடைய வசைபாடுதல்கள், சிலரினுடைய அதிருப்தி வெளிப்பாடு என்று மாறுபட்ட கருத்துள்ள சூழலில் 1962 அறிஞர் அண்ணா அவர்களது தலைமையில் 16 இடத்திலே நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட்டார்கள். 1999 கலைஞர் அவர்களின் தலைமையிலே பிஜேபியோடு கூட்டணி வைத்து 19 தொகுதிகளில் போட்டியிட்டார்கள். இதுவரை திமுக போட்டியிட்ட அதிகபட்சம் இந்த 19 தொகுதிதான். 2014 தேர்தலில் திமுக 34 தொகுதிகளிலே போட்டியிட்டது. விசிக, பூத, மாமக என்று சிறிய கட்சிகளுடன் திமுக தனித்து போட்டியிட்டது. இதிலே கூட்டணி கட்சியின் பலம் பெரிதாக இல்லை என்பதுதான் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். தளபதி அவர்களது, அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களது தலைமையில் தற்போது 20 தொகுதிகளிலே நேரடியாகவும் 2 சின்னத்திலே சின்னத்தை கொடுத்தும் ஆக மொத்தத்தில் 22 தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறார்கள் திமுகவினர். அண்ணா, கலைஞர் அவர்களின் தலைமையை விட இன்றைய திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே தான் இது சாத்தியப்பட்டு இருக்கிறது என்பதை கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. அதிலும் 8 கட்சி கூட்டணியை கட்டமைத்தது மிக பெருமைக்குரிய விஷயமாக திமுக பார்க்கிறது. அந்த திமுக உறுப்பினர்களும் பார்க்கிறார்கள். முதலில் திமுக கூட்டணியை கட்டமைத்ததே பெரிய விஷயம். காரணம், ஒரு கட்சியாவது இதிலிருந்து விலகி திமுக கூட்டணி உடைந்து விடாதா என்று ஏங்கி தவிக்கக்கூடிய சூழலில் மற்ற கட்சிகள் இருந்தார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்து இந்துத்துவா, மதவெறி கூட்டம் திமுக கூட்டணியை இந்து விரோத கட்சி போலவும் இந்துக்களுக்கு விரோதி போலவும் சித்தரித்து உயர்ஜாதி மக்களிடம் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் பார்க்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்றால், இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்களும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களும் திமுகவை அதிகமாக நேசிக்கிறார்கள் என்பதுதான் இந்த இடத்துல குறிப்பிட வேண்டும். இதை ஆனால் பிஜேபியினர் விரோதி போல சித்தரிக்கிறார்கள். ஆனால் அவற்றை மாற்றி யோசித்து பாருங்கள். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் திமுகவை விரும்புகிறது, ஆதரவு கொடுக்கிறார்கள் என்பதுதான் இந்த இடத்தில் முக்கிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. திமுக முஸ்லீம் ஆதரவு கட்சி, முஸ்லீம் கட்சிக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் அதிகம் என்று ஒரு விஷம பிரச்சாரத்தை வேறு செய்கிறார்கள். அதாவது திமுக முஸ்லீமுக்கு ஆதரவு கட்சி, முஸ்லீமுக்கும் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அதிகமாக இருக்கிறது என்று. பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிடலாம் அல்லது பிஜேபி, தேமுதிக 3வது அணி அமைய வாய்ப்பு உள்ளதா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தது. ஆனால் இப்போது அனைத்தும் ஒரே அணியாகிவிட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக கூட்டணி யாரும் எதிர்பாராதது. இந்த நிலையில்தான் திமுக அணியிலே கொங்கு மண்டல கட்சி, அதாவது கோமாகா, ஜேஜேகே புதுவரவாக தளபதி அவர்கள் இணைத்திருக்கிறார். 8 கட்சிக்கு தொகுதி ஒதுக்க வேண்டும். திமுக தனித்துவம் கெடாமல் எந்த கட்சியையும் விலக்காமல் அனைத்து கட்சியையும் அரவணைத்து தொகுதி ஒதுக்கீடு செய்தது என்பது மிக சாதாரணமான விஷயம் அல்ல. 21 தொகுதி இடைத்தேர்தல் இருக்கிறது. இதில் திமுக அனைத்திலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் ஆட்சி திமுக வசம். அதையும் கருத்தில் வைக்க வேண்டும். இதில் கூட்டணி கட்சிகளினுடைய முழு ஒத்துழைப்பும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை சரிபாதி தொகுதியை கூட்டணிக்கு கொடுத்திருக்கிறது, அதாவது காங்கிரசுக்கு கொடுத்திருக்கிறது. இடைத்தேர்தலையும் கருத்திலே கொண்டுதான் திமுக 20 நாடாளுமன்ற தொகுதியை காங்கிரசுக்கு விட்டு கொடுத்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சிகளினுடைய தொகுதியை அடையாளம் காணுவதில்தான் இப்போது இதுவரையிலும் தாமதம் ஏற்பட்டதை தவிர வேறு காரணங்கள், தாமதத்திற்கு வேறு காரணங்கள் கிடையவே கிடையாது. காரணம்,
கோவை நாகையை சிபிஐ சிபிஎம் இரண்டும் கேட்கிறது. தென்காசியையும் காங்கிரஸ் சிபிஐ இரண்டும் கேட்கிறது. கன்னியாகுமரியையும் காங்கிரஸ் சிபிஎம் இரண்டும் கேட்கிறது. திருச்சியை மதிமுக காங்கிரஸ் இரண்டும் கேட்கின்றது. இப்படி பல்வேறு தொகுதியை ஒதுக்கீடு செய்வதிலேயே பிரச்சனை வந்ததால் தான் இந்த தாமதம் ஏற்பட்டு இருக்கிறதே தவிர மற்றபடி தொகுதி எண்ணிக்கையை முன்பே முடிவு செய்து விட்டார்கள் திமுக தலைமை என்பதுதான் ஊடகங்கள் வாயிலாக வரக்கூடிய செய்திகள். மாமகவை முதலில் அழைத்து பேசியது திமுக. சூழ்நிலை உணர்ந்து மாமகவிலே சில உள்கட்சி பிரச்சனையும் உள்ளதையும் சுட்டிக்காட்டி உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட வைத்து வேண்டுகோள் வைத்து அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மதிமுக தலைவர் வைகோவே சூழ்நிலையை உணர்ந்து கூட்டணியை வலுப்படுத்த தொகுதியை குறைத்து பெற்றுக்கொண்டார் என்பது பாராட்டத்தக்க விஷயம். இந்த இடத்துல விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியிலே ஒன்றில் பொது தொகுதி, அதிலே முஸ்லிம் வேட்பாளர் ஒருவருக்காக பெற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது. அடுத்தது மாமக அன்சாரி திமுகவை ஆதரித்திருக்கிறார். ஆக திமுக கூட்டணியிலே முஸ்லிம் பிரதிநிதித்துவம் அதிக அளவு பெற்றிருக்கிறது என்பதுதான் பார்க்கப்பட வேண்டிய முக்கிய விஷயம். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்டமைத்தது மிக மிக பாராட்டுக்கு உரிய ஒரு விஷயமாக இன்றைக்கு மக்களால் பேசப்படுகிறது. காங்கிரஸ் கோஷ்டி அனைத்தையும் ஒருநிலைப்படுத்தி சிறு பிணக்கு கூட இல்லாதவாறு 10 தொகுதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. விசிக தலைவர் திருமா அவர்களின் தன்னிச்சை நடவடிக்கையை கண்டும் காணாமலும் தினகரன் அவர்களினுடைய சூட்சுமத்திலே அவர் சிக்கிவிடாமலும் மீண்டும் மக்கள் நல கூட்டணி போல ஒரு அணி அமைக்கப்படாமல் தடுத்து 2 தொகுதியை பெருந்தன்மையோடு கொடுத்திருக்கிறது திமுக. பாஜகவை தொகுதிதோறும் வெளுத்து எடுக்க வைகோவிற்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்ததாக ஊடகம் மற்றும் பணபலம் மிக்க ஐஜேகவை கூட்டணியில் இணைத்து பாட்டாளி மக்கள் கட்சியின் 7 தொகுதிகளிலும் அவருக்கு எதிராக களத்திலே இறக்கி இருக்கிறார்கள். கொங்கு மண்டலத்தில் திமுக பலவீனம் உணர்ந்து கொங்கு பகுதியிலே கொஞ்சம் வலிமையான கொங்கு மண்டல கட்சியையும் ஆதி தமிழர் பேரவையையும் ஒன்றாக கூட்டணியில் இணைத்திருக்கிறது. 40 தொகுதியிலும் குறைந்தபட்சம் வாக்கு வங்கி வைத்துள்ள காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, முஸ்லீம் லீக் என்று 4 தேசிய கட்சியை ஒரே கூட்டணியில் கட்டமைத்திருக்கிறது. மொத்தத்தில் சமூக நீதி, மாநில சுயாட்சி, திராவிட கொள்கையை ஒத்த கருத்துள்ள ஒத்த கொள்கையை கொண்ட மகத்தான கூட்டணியை கட்டமைத்திருக்கிறது என்பது இன்றைய திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களினுடைய வரலாறு போற்றும் சாதனை என்றுதான் மக்கள் விமர்சனம் செய்கிறார்கள். விசிக, மதிமுக இடதுசாரிகளுக்கு கட்சியின் அங்கீகாரம் பெற வேண்டியதும் கட்சியின் எதிர்காலத்தின் நிலையை அந்தந்த தலைமை தனது தொண்டர்களுக்கு கட்டளையிட்டு கடுமையான உழைப்பை தந்தால் திமுக இமயத்தை முட்டும் என்று திமுகவினர் நம்பியிருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. விசுவாசம் மிக்க அன்புக்குரிய நண்பர்களே, மதிமுக விசிகாவுக்கு உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். அவர்கள் நல்ல முடிவை அறிவித்தால் உதயசூரியன் 25 தொகுதியிலும் உதிக்கும் என்று இன்றைக்கு வேண்டுதல் விடுக்கிறார்கள் திமுகவினர். ஒவ்வொரு தொகுதியிலும் தளபதி தான் வேட்பாளர், வெற்றியே இலக்கு, விமர்சனம் வேண்டாம், விமோசனம் தேடுவோம் என்று அவர்களது கூட்டணி இன்றைக்கு பலமான ஒரு கூட்டணியாக இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இதில் ஒரு சின்ன ஒப்பீடு பார்க்கலாமா? திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, மதிமுக, தேமுதிக, விசிக, பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது ஒன்றுக்கொன்று எதிரான கட்சிகளை நான் சொல்கிறேன். ஜேஜேகே புதிய நீதி கட்சி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு எதிராக எதுவுமே கிடையாது. கொங்கு மண்டல கட்சி, அதற்கு பூத்தா கட்சி இருக்குது. அடுத்தது சிபிஐக்கு எதுவுமே கிடையாது, சிபியும் கிடையாது, முஸ்லீம் லீவுக்கும் எதிர் இல்லை, மாமகவுக்கும் எதிர் இல்லை, மாமக அன்சாரி அவர்களுக்கும் எதிரான எதுவுமே இல்லை. ஆக 5 ஓட்டு திமுக லீடிங்கில் இருக்குது, ஒரு பூத்துக்கு சரியா இருக்குது. சரிங்களா? அதுக்கு எதிர்ப்பே கிடையவே கிடையாது. நிச்சயமான வெற்றி என்பதை அது குறிக்கிறது. காங்கிரசினுடைய அளவு பாஜகவுக்கு வாக்கு தமிழகத்தில் இல்லை. இருந்தும் சமமாகவே நான் சொன்னது போல எடுத்துக்கொண்டாலும் மதிமுக, தேமுதிக தற்போதைய சூழ்நிலையில் வாக்கு சதவிகிதம் இணையாகத்தான் இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி, விசிகா, பாட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டத்திலே மட்டுமே வாக்கு வங்கி
விசிகாவுக்கு அனைத்து பகுதிகளிலும் வாக்கு வங்கி இருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் உள்ள வாக்கு வங்கி கட்சி பூதா கட்சி, அதாவது தென் மாவட்டத்தில் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சி தான் அந்த கட்சி. அடுத்தது ஐஜேகே கட்சி, புதிய நீதி கட்சி வாக்கு ஏறக்குறைய சமமாக இருக்கும். ஆனால் பணம், ஊடகம், பலம், கல்லூரி மாணவர்களினுடைய செல்வாக்கு ஐஜேகேவுக்கு கூடுதலான ஒரு பலத்தை கொடுக்கும். இடதுசாரி முஸ்லீம் லீக் மாமக வாக்கு வங்கி அனைத்து தொகுதிகளிலும் இருக்கிறது. இது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். அதிமுக ஒரு பிளவுபட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. காரணம் தினகரன் அவர்களினுடைய பிளவுகளை சொல்கிறேன். பாட்டாளி மக்களினுடைய பிளவு வன்னியர் சங்கத்தை, அதாவது குரு வன்னியர் சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சு அதுல ஒரு பிளவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். விஜயகாந்த் அவர்களை எடுத்துக்கொண்டால் உடல்நலம் சரியில்லை. ஆளும் மத்தியில் மாநில அரசினுடைய எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதிமுக வேட்பாளர் ஓபிஎஸ் இபிஎஸ் அணியில் யாருக்கு நிச்சயம் கடலூர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். கடந்த முறை நடந்த மாதிரி ஒரு வெட்டுக்குத்துக்கள் கூட நடக்கக்கூடிய அளவிற்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தால் இதுவும் திமுகவுக்கு சாதகமாக அமைந்துவிடும் என்பது ஊடகங்களினுடைய கணிப்பு. அதிமுகவுக்கு எல்லாமே பாதகம் என்றுதான் ஊடகங்கள் சொல்கிறது. முட்டி போட்டாலும் முடியாது. தளபதி கலைஞர் அவர்களின் வாரிசு மட்டுமல்ல, திமுகவின் எதிர்காலம், தமிழகத்தின் வசந்த காலம், திமுகவின் வெற்றியே என்று திமுகவின் உடன்பிறப்புகள் தங்களுடைய கட்சியினுடைய வெற்றியை இப்பொழுதே நிர்ணயித்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. நன்றி, வணக்கம். அன்புடன் கெசில்டா முரளி. பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை வரும் மக்களவை பொதுத் தேர்தலில் நீங்கள் படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்கள்?